ஸ்ரீனிவாச ஆன்மீக சேவா ட்ரஸ்ட் சேலம் செல்வகுமாரி அம்மா தலைமையில் திருப்பதிக்கு 30 பேர் நாங்கள் சேவைக்கு வந்திருக்கோம். திருப்பதியில் 3 நாள் சேவையும் திருமலையில் 4வது நாள் சேவை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த சேவைக்கு வாய்ப்பு கொடுத்த சார் அவங்களுக்கும் எங்களை கூட்டிகிட்டு வந்த செல்வகுமாரி அம்மா அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 30 பேர் தலைமையில் எல்லாருக்கும் நாங்கள் சேர்த்து நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஸ்ரீனிவாச ஆன்மீக சேவையில் சேர்ந்து நாங்கள் ஸ்ரீவாரி சேவை செய்து நாங்கள் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு பெருமை கொள்கிறோம். இந்த சேவை எங்களுக்கு 4வது சேவையாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சேவை இன்னும் தொடரணும்னு நாங்கள் மனமாற இறைவனிடமும் அந்த அம்மாவிடமும் நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். ஓம் நமோ நாராயணா. கோவிந்தா. அப்படியே வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஆன்மீக சேவை ட்ரஸ்ட் மூலியமாக வந்திருக்கேன். நான் என்னோட பேர் பானுமதி. இங்கே எங்களோட 2 நாள் பயணம் மிக சிறப்பாக நடந்தது. நல்ல அனுபவம் இருந்தது எங்களுக்கு. ஆகையினால நாங்கள் இந்த தொடர்புக்கு எல்லாம் அந்த எல்லா இறைவனையும் நீங்கள் கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி ட்ரெஸ்ட்டில் இந்த ட்ரெஸ்ட்டு மூலியமாக வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 30 பேர் வந்துருக்கோம். நாங்கள் 30 பேரில் 2 டீமாக இருந்து 15 பேராக பிரிந்து நாங்கள் 2 பேரும் சேவை பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று பத்மாவதி தாயார் இதில் சன்னதியில் எங்களுக்கு நல்ல சேவை கிடச்சிது. எல்லோரும் நல்லா சேவை பண்ணோம் அப்படின்னு எங்களுக்கு பேர் கிடச்சிது. அதே மாதிரி இன்னுக்கு நாங்கள் கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போயிடும். அங்கேயும் எங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிது. அதே மாதிரி பக்தர்களை அனைவரும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இந்த ஆன்மீக சேவை பயணம் இன்னும் எங்களுக்கு 5 நாள் இருக்கின்றன. ஆகையினால் எங்களுக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வணக்கம். வெங்கட்ரமணா ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் ஸ்ரீனிவாசா ஆன்மீக சேவா ட்ரஸ்ட் மூலியமாக செல்வகுமாரி அம்மா தலைமையில் 30 ஆன்மீக பக்தர்கள் சேர்ந்திருக்கிறோம். எனது பெயர் சாந்தி. நான் அரசு இடைநிலை ஆசிரியராக பணிபுரிகிறேன். நான் இதுவரை திருப்பதி பலமுறை கோவிலுக்கு சென்றிருந்தாலும் இந்த சேவா மூலியமாக முதல் முறையாக இப்போ தான் இந்த சேவாவுக்காக வந்திருக்கிறேன். என்னை அழைத்து வந்த செல்வகுமாரி அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு எங்களுடைய ஆன்மீகத்திற்காக உதவி செய்த எங்கள் ஆசிரியர் சாருக்கும் முதல் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த வெங்கடாஜலபதி ஐயா அவர்களுக்கு வெங்கடாஜலபதியாருக்கு மகமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் நாள் நிகழ்வாக பெருமாள் கோவிலுக்கு கோவிந்த பெருமாள் கோவில் சென்றிருந்தோம். 2 குழுக்களாக பிரிந்து எங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடித்தோம். 2வது நாளாக அலமேலு மகாபுரத்தில் உள்ள பத்மாவதி அம்மா தாயார் அம்மாவுடைய சன்னதிக்கு சென்றிருந்தோம். அங்கும் எங்கள் பணிகளை பிரிவுகளாக பிரித்து சிறப்பாக செஞ்சிருந்தோம். இந்த மாதிரி அனுபவம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் செய்த பெரிய பேராகவும் புண்ணியமாகவும் நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு செயல்பாடுகள் திரும்ப எதிர்காலத்தில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சாரு கொடுக்கணும்னு ரொம்ப மனமாத திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறப்பாக சேவைகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்னும் எதிர்வரும் காலத்திலும் எங்களுக்கு இந்த சேவா பணிகளை கொடுத்து தந்து உதவுமாறு மிகவும் தாழ்ந்து பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். சார் அவர்களுக்கு. கோவிந்தா கோவிந்த கோவிந்த ஸ்ரீ ஸ்ரீனிவாச கோவிந்த கோவிந்த ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்த கோவிந்த ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஸ்ரீ லக்ஷ்மி லோலா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்த கோவிந்த ஸ்ரீ ஸ்ரீனிவாச. உந்தன் தரிசனம் உலகில் அதிசயம் கண்டோம் பெருமாளே. உள்ளம் பொங்க உன் நாமம் கூறினோம் ஆனந்தம் பெருமாளே. தலம் செல்வாய் இடம் புரியாமல் அலைந்திடும் எந்தன் நிலையை நீ சொல்வாய். அவன் செம்பவள திருவாய் மொழியாய் உன் ஒலியும் வருகிறதே. ஆசை குருளாகினா கீதையனும் நூடாகினா யமுனை நதி நீராடினார் பாண்டவர்க்கு போராடினார் ஆடை அள்ளி கொண்டாடினார்
திரௌபதிக்கு தந்தாடினார் பெண்களுடன் கூத்தாடினார் பெண்ணை கண்டு கை கூப்பினான் ஒரு தர்மம் நிலைத்திட சக்கரம் எடுத்தாய் அதர்மம் அழித்திட சங்கினை எடுத்தாய் தர்மமும் கர்மமும் யாவும் நீ கிருஷ்ணா சர்வமும் சகல நம கோவிந்த